பார்க்க போறோம் 2024 39வது MCQ பார்க்க போறோம். இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையான வெப்பநிலை 0 பாகையில் இருக்கும் போது ஒரு வெப்பமானி அதனை மறை -3 பாகை C என காட்டுகிறது. ஒரு வெப்பமானி காணப்படுதாம். அந்த வெப்பமானி 0 பாகை C, உண்மையான வாசிப்பு 0 பாகை C ஆக இருக்கக்குள்ள அவருடைய அந்த வெப்பமான வாசிப்பு -3 பாகை C ஆக இருக்குமாம் சொல்றார். அவ்வெப்பமானியின் ஒரு வாசிப்பு வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவ்வெப்பமானியின் பின்ன வலுவும் உண்மையான வெப்பநிலையும் முறையே யாவைன்னு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த படம் தான் காட்டப்பட்டிருக்குது. இந்த வெப்பமானி எப்படியாகும்? இந்த வெப்பமானியான்னு சொன்னா 0 பாகை C உண்மையான வாசிப்பு 0 பாகை C இருக்கும் போது அவரோட வாசிப்பு -3 பாகை C காட்டுதான். அப்ப -3 பாகை C இந்த வெப்பநிலை காட்டுன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யூனிட் 2ல பூஜ்ய வலுக்கள் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். நம்ம வேனியர்ற பூஜ்ய வலு படிச்சிருக்கிறோம். பூஜ்ய வலுன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, வேனியர்ற பூஜ்ய வலு என்னன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா, வேனியர்ல 2 அளவு திட்டங்கள் காணப்படும். ஒன்று பிரதான அளவு திட்டம், இரண்டாவது வேனியர் அளவு திட்டம். வேனியர் அளவு திட்டம். இந்த வேனியர் அளவு திட்டத்துல 0ம் பிரதான அளவு திட்டத்துல 0ம் ஒன்றோடொன்று நேராக பொருந்தி இருந்தா இங்க பூஜ்ய வலு இல்லைன்னு சொல்லுவோம். இந்த 0 பொருந்திரத்து ஏற்படுற பிழையத்தை நம்ம பூஜ்ய வலுன்னு சொல்றோம். அப்ப இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்தி இருந்தா பூஜ்ய வலு இல்லைன்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்றோடொன்று பொருந்தலன்னு சொன்னா அங்க பூஜ்ய வலு இருக்கின்னு நம்ம சொல்றோம். அதுல நமக்கு தெரியும், எண்கோடு தெரியும். எண்கோட்டுல 0 இருக்க இங்கால நேர்பெருமானங்களை கொண்டிருக்கு, இங்கால மறைப்பெருமானங்களை கொண்டிருக்கு. அப்ப இங்கால இருக்கிறது நேர்பெருமானம், இங்கால இருக்கிறது மறைப்பெருமானங்களா இருக்கு. அப்ப ஒரு வேனியர் பிரதான அளவு திட்டத்தோட வேனியர் அளவு திட்டம் 0 0 பொருந்தாம இந்த மாதிரி காணப்பட்டால் நம்ம சொல்லுவோம் இது மறை பூஜ்ய வலுவை கொண்டிருக்குன்னு சொல்லுவோம். இந்த மறை பூஜ்ய வலுவை கொண்டிருந்தா இதை நிவர்த்தி செய்யறதுக்கு, உண்மையான வாசிப்பை காண்றதுக்கு நம்ம இந்த கருவியால வாசிக்கிற அந்த வாசிப்போட இந்த மறை பூஜ்ய வலுவை நம்ம செய்யணும், கூட்ட வேண்டி இருக்கு. இவ்வாறு படிச்சிருக்கிறோம். ரைட். அப்ப அந்த விஷயத்தை தான் நீங்க என்ன செஞ்சிருக்காங்க, அப்ளை பண்ணப்பட்டிருக்குது. இந்த வெப்பமானியிட ஆரம்பத்துல பார்க்கும்போது உண்மையான 0 பாகை Cன்றது -3 பாகை C காணப்படுதான். -3 பாகை Cன்னு சொல்றது நமக்கு தெரியும், அது ஒரு மறை பூஜ்ய வலுவாக இருக்கு. அப்ப கருவியில உண்மை வாசிப்பு காணணுமாக இருந்தால், உண்மை வாசிப்பு காணும் போது நம்ம கருவியில வாசிப்போட மறை பூஜ்ய வலுவை கூட்ட வேண்டி இருக்கு. மறை பூஜ்ய வலுவை கூட்ட வேண்டி இருக்கு. அப்ப இழிவெண்ணிக்கைய உண்மையான வாசிப்பால பிரிச்சுட்டோம் சொன்னா நமக்கு பின்ன வலு கிடைக்கும். அப்ப பின்ன வலுவை கண்டுபிடிப்போம். இங்க பின்ன வலு இழிவெண்ணிக்கை சொல்றது இந்த கருவியால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய பெருமானம், திருத்தமா அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவுடத்தை நம்ம அதாவது இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கருவியில இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவுட எதை அளக்கலாம்ல திருத்தமா, இந்த 2 அளவுகளுக்கு இடைப்பட்ட இந்த தூரத்தை தான் நம்மளால அளக்கலாம். அப்ப இந்த அளவு எவ்வளவு சொன்னா 1 பாகை C இருக்கு. அப்ப இழிவெண்ணிக்கை இங்க 1 பாகை C, உண்மையான வாசிப்பு 27. அப்போ பின்ன வலுங்கிறது 1/27 இருக்கு. அப்ப கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டோம் சொன்னா, உண்மை அதாவது பின்ன வலுவையும் உண்மை வாசிப்பையும் முறையேன்னு சொல்லுகிறார். ஆகவே விடையில முதலாவது வாரது பின்ன வலுவாக இருக்கணும், இரண்டாவது வாரது உண்மை வாசிப்பாக இருக்கணும். அப்ப இந்த ஆன்சர் இருக்கிறது தான் நமக்கு விடையாக அமைய போகுது.